இங்கே பாருங்கள், நல்லா க்யூப்ஸாக பன்னீர் மாதிரியே நமக்கு இந்த ஸ்டீம்டு எக் வந்திருக்குது. இது கூட நீங்கள் சப்பாத்தி, ரைஸு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம அந்த முட்டையை இதில் ஊற்றுறோங்க. நல்லா பீட் பண்ணிவிடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணி அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ப்ளஃபியாக வரும் முட்டை. இதில் வச்சிடலாங்க. வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு யூகே சோழன் தமிழர். நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான முட்டை குழம்பு தான் பண்ணி காட்டலான்னு இருக்கிறேங்க. ஈஸியான மெத்தேடு. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பேச்சுலர்ஸ் எக்கரின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்துட்டு நம்ம ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு முட்டைக்கறி தான். அது எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்மளோட சேனலுக்கு நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் வீடியோவை பார்த்த கையோடு மறக்காமல் ஒரு லைக்கை ஒன்று தட்டி விட்ருங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு லைக்கை போட்டால் தான் மற்றவங்களுக்கும் அது போய் ரீச் ஆகும், நிறைய பேர்த்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோஸு. அதனால தான் கேட்குறேன், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஈஸியாக செய்யக்கூடிய எக்கரி எப்படி பண்ணுறதுன்றது பார்த்துலாங்களா? வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த முட்டை மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு இதுதாங்க. எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். ஒரு 1.5 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு அரை மூடி தேங்காய், இஞ்சி பூண்டு இதை பேஸ்ட் பண்ண போகிறேன். இதுதான் இதுக்கு உண்டான மெயின் இன்க்ரீடியன்ஸு. இனி நம்ம அந்த முட்டை குழம்பு பண்ணும்போது தேவையான மசாலாஸ் என்னென்னமோ சேர்க்குறோமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சேர்க்குற சமயத்தில் என்னென்ன போடுறேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் தேங்காயையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறாங்க. அது கூட நான் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன், ஒரு 4 கிராம்பு போடுறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறேன், ஒரு 2 துண்டு பட்டை அதில் போடுறேன். அவ்வளோதான். இதை கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சிடலாம். ஏன்னா குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை ஒரு குச்சி, இதுலேயே அந்த பச்சை மிளகாவை சேர்த்துட்றேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. இது கூடயே நான் கொஞ்சம் சால்ட்டை சேர்த்து விட்டுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். ஸோ நமக்கு இந்த வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதை நல்லா வணக்கிடலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா வணங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இந்த வாசனையெல்லாம் போயிடுச்சு, பச்சை வாடையெல்லாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்க்குறேங்க. இது நல்லா இந்த முட்டை குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கறி மசாலா தூள். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் போடுங்க மசாலாலாம். அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் ஃப்ளேமை ஏற்றிக்கலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேங்க. குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும், உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும் அந்த மல்லியோடைய ஃப்ளேவரு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். நல்லா முட்டை குழம்பு கலராக கிடைக்கும். நான் அதில் மிளகாத்தூள் சேர்க்கலை, ஏன்னா நம்ம ஆல்ரெடியே பச்சை மிளகா அதில் சேர்த்துருக்குறோம். அந்த காரமே போதும். 2வது கறி மசாலாவில் இருக்கிற அந்த ஸ்பைசி நமக்கு இதில் கிடைக்கும். அதனால் மிளகாத்தூள் சேர்க்கலை. ஸோ இதே போதுமான ஸ்பைசஸ் நமக்கு கிடச்சிரும். 2வது நம்ம அதை தேங்காய் அரைக்கும் போது இந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோடைய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். அதுலேயே கொஞ்சம் காரம் இறங்கும். இந்த இஞ்சி பூண்டு காரம் இதெல்லாமே சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு காரத்தை கொடுக்கும். அதனால் மிளகாத்தூள் சேர்க்கலை.
இது கூட அந்த 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா தக்காளி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் கிரேவி. அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, நல்லா திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்க்கலாம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த அளவு வந்துட்டு ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு. ஸோ 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யுங்க. பாருங்க, நல்ல திக்னஸ் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்றது தான் நமக்கு பாக்கி. நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்குள்ளார நம்ம அந்த முட்டையை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ இது கூட நான் தண்ணி சேர்க்குறேங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை மூடி போட்டு விட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட திக்னஸ் என்னன்றது பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது கூட நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிடலாம். நம்ம ஸ்டீமருக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இதில் தான் நான் இப்போ ஸ்டீம் பண்ண போகிற முட்டையை. அதுக்கு ஒரு தட்டு எடுத்துருக்கேன். இந்த தட்டில் தான் நான் முட்டையை வேக வைக்க போகிறேன். இது கொஞ்சம் லேசாக ஆயில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதில் நம்ம அந்த முட்டையை இதில் ஊற்றுறோங்க. நல்லா பீட் பண்ணிவிடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணி அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ப்ளஃபியாக வரும் முட்டை. இப்போ இதில் வச்சிடலாங்க. மூடி போட்டுடலாம். அவ்வளோதான். ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி கிரேவியில் சேர்க்க போகிறோம். முட்டை குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அந்த முட்டையை நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது ரெடி ஆகிடுச்சு. என்ன ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா, நான் அந்த ஸ்டீமர் வச்சு எல்லாம் ஆன் பண்ணி எல்லாமே எடுத்துட்டேன். எடுக்கிற டைமில் ஃபுல்லாகவே வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் திரும்பவும் நான் வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சதோடு சரி, இந்த முட்டையை அதோடு தான் ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டீம் பண்ணுறோம். ஸ்டீம் பண்ணி அந்த முட்டையை கட் பண்ணி இதில் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா திக்னஸாக இருக்குது. உங்களுக்கு பன்னீர் மாதிரியே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கொரியண்டரை அது மேலே தூவி விட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி இதோடைய ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நல்லா க்யூப்ஸாக பன்னீர் மாதிரியே நமக்கு இந்த ஸ்டீம்டு எக் வந்திருக்குது. இது கூட நீங்கள் சப்பாத்தி, ரைஸு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்துட்டு சப்பாத்தி பண்ணியிருக்கிறேன். அது கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்லிடுறேன். நமக்கு இந்த ஸ்டீம்டு முட்டை குழம்பு சூப்பராக வந்திருக்குதுங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது, டெம்டிங்காக இருக்குது. நான் அதை கூட சப்பாத்தி பண்ணியிருக்கிறேன். நான் அதை வச்சு தான் சாப்பிட போகிறேன். இந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிட்றேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆஹா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு இந்த முட்டையும் கூட சேர்ந்து சாப்பிட்ணும். ஒரே நிமிஷம் கையை மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது காரணம் என்னென்னா, நம்ம அந்த மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, தேங்காய் கூட, அது கூட வந்துட்டு கிராம்பு, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சோம்.
நம்ம இதில் மிளகாத்தூள் யூஸ் பண்ணவே இல்லை, வெறும் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி அப்புறம் அந்த கறி மசால் தூள் இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. முட்டை ஸ்டீம் ஆனதுக்கு அதுக்கப்புறம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த ஒரு பீஸும் வந்துட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பன்னீர் உங்களுக்கு ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த முட்டையும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். இது கூட ரைஸ் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே அருமையாக சூட் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதோடய ரிசல்ட் எப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக ரெசிபி வந்ததுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஸ்பெஷலான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இனி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி இல்லத்தரசிகளுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் சாம்பார் பண்ணும்போது உங்களுக்கு சாம்பாரில் காரம் அதிகமாகிடுச்சினாலோ இல்லை உப்பு தன்மை அதிகமாகிடுச்சினாலோ அதை குறைக்கக்கூடிய ஒரு சிறிய வழி இருக்குது. நீங்கள் தண்ணியை சேர்த்துட்டிங்கன்னா அந்த சாம்பாரானது ரொம்ப லிக்விட் தன்மை அதிகமாகிடும். அதனால் அதுக்கான ஒரு எளிய முறை என்னென்னா, ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சாம்பாரோடைய உப்புத்தன்மையும் குறைய ஆரம்பிக்கும், காரமும் குறைஞ்சிரும். ஏன்னா உருளைக்கிழங்குக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த ஒரு சின்ன டிப்ஸை நீங்கள் இன்றைக்கி ஏற்றுக்குங்க. அவ்வளோதான். இனி அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ். பாய்.